ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எம்ஜி ரவி கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாலம் பார்த்தீங்கன்னா நம்ம பில்டு பண்ண போகிறோம். ஸோ ஆமாங்க, நம்ம பேஸுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் பில்டு பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் 3லாம் போட்டிருப்பேன், போய் பார்க்கவங்க பார்த்துட்டு வந்துருக்கேன். நான் அதுவும் இல்லாமல் அவுட்லைன்லாம் நான் முன்னாடியே போட்டு வச்சுட்டேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்ணணும். பண்ணிட்டு எப்படி பில்டு பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். ஹவு டு பில்டு பிரிட்ஜ் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து யார் வீட்டுக்குதான்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றியோட பேஸுக்குனா. ஸோ போயிட்டு வர கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் ஏதாவது பில்டு பண்ணோம். அந்த ஒரு காரணத்துக்காரனா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இங்கே ஒரு பாலை பில்டு பண்ண போகிறோம். ஸோ எப்போ என்னடா ஒரு ஸ்கின் வச்சுட்டு இதனால வித்தியாசமாக இருக்குன்னு கேட்பீங்க. இதாங்க நம்மளோட இந்த பார்ட் ஃபுல்லாக இந்த ஸ்கின்னாக வச்சுட்டு இருக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சும்மா நான் போட்டு ஏர் ட்ரிகரெல்லாம் ஆக தேவையில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக பில்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த பாலோ பில்டு பண்ணுறது ரொம்ப ஈஸினா, ஏன்னா மெட்டீரியல்லாம் ரொம்ப தேவைப்படும். ஒன்றும் இல்லை, ஒரு 3 ஸ்டாக் விட்டுனா சரி வாங்க. நான் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த பைத்தியம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா திறந்து விட்டுருக்கேன். நான் விழுந்துருவேன்ட்டு. பட் பார்த்தீங்கன்னா நான் உழுவலாம் மாட்டேன். ஒன்றும் அவ்வளோ பைத்தியம்லாம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டிராப்டரை பார்த்தீங்கன்னா மூடி ஏறலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா அவர் சும்மாவே இருக்க மாட்டாரு. இது ட்ராப் டோரால் கட்டினாங்கன்னா தப்பாக போச்சு. நான் சும்மா நின்றுருக்கும் போது எல்லாம் ட்ராப் டோர் ஆகும்னா திறந்து விட்டுறாங்க. சரி, அவன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதோ முல்லாம் பார்த்தா முடியல. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பாலத்தை பார்த்தீங்கன்னா நான் போய் உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த குதிரை எப்படா பிடிச்சிருந்துக்கிட்டா ஒன்றும் இல்லை. இந்த குதிரை பார்த்தீங்கன்னா நம்ம இவரை பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் ப்ரோ பார்த்தீங்கன்னா ரைட் ஃபார்ம் கட்டியிருந்தாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவருக்கு சும்மா அவர் கூட இருந்து ஹெல்ப் பண்ணனால பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு ஷேடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தந்தார். அதை வச்சுன்னா அந்த குதிரையை பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தேன். ஸோ அது தேவையான மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. அட பைத்தியமே. ஓகே, இந்த குதிரை பார்த்தீங்கன்னா ரொம்ப எரிச்சல் ஏற்றுது. அது தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் இதுங்க கேம்ப் ஃபயர் மெயினாக பார்த்துக்கோங்க. இதுலேயே அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி நாங்கள் இது பில்டு பண்ணுறது. கொஞ்சம் லைட்டாக கடுப்பாகவும் வேறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி பைத்தியம் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பில்டு பண்ண முடியாது. வீடியோ பில்டு பண்ணும்போது இந்த பைத்தியம்னா வந்து டைமை வேஸ்ட் பண்ணிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதே பண்ணியிருக்கோம். ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம டேரெக்டாக பில்டு பண்ண ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீட்டில் ஒரு போர்டு செஞ்சுட்டு அதான் போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிளேஜர் வேறு அதிகமாக ஸ்பான் ஆகிட்டே இருக்கீங்க. என்னன்னே தெரில. இந்த இடத்துல மட்டும் அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு கூட தெரில. இந்த இடத்துல ஸ்பான் வராங்க. நான் அவங்களை எதுவுமே பண்ணல. சரி, நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருக்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சைலண்ட் ஆகிட்டேன். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பில்டு பண்ணலாம். அது முன்னாடி பார்த்தீங்கன்னா போர்டு செஞ்சுட்டு நம்ம அதாண்டு போயிடலாம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அங்கே அடிச்சிட்டு இருக்காரு. நான் பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு வெயிட் பண்ண நான் அடிச்சிட்டு வரேன்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சிட்டு இருக்காரு. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 2 போட் செய்யலாம். ஓகே, ஆல்ரெடி ஒரு போட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு போட் இருக்குது. ஸோ செஞ்சு பார்த்தீங்கன்னா நான் அதாண்டு போயிடுறேன். இங்கே கீழே மேலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது உட்டு போட்டேன். அதனால உட்டு அதிகமாக செலவாக இருந்துச்சு. மேலேருந்து கீழே வரைக்கும் ரொம்ப கஷ்டம். இது எனக்கு பார்த்தீங்கன்னா இதை போட்டுட்டு இருக்கும்போது ட்ரான்லாம் வந்து அடிக்கிறாங்க, எனக்கு எரிச்சலாகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ சங்கிலோட அவ்வளோக்கே. சரி விடுங்க, நம்ம அது சைடு போகிறவும் இல்லை. விடுங்க, நான் பார்த்தீங்கன்னா நம்ம பில்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சங்கு வேறு லோட் ஆகலை. வெளியே போயிட்டு வரலாமா வேணாமா? சரி, ஓகே. இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இன்னும் முடியலை. ஸோ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 வுட்டு போட்டு இடையில பார்த்தீங்கன்னா 5 பிளாக் கேப் விட்டுருங்க. இடையில பார்த்தீங்கன்னா டெம்பரல் பிளாக் வச்சு நான் இது பண்ணியிருக்கேன். 5 பிளாக் கேப் விட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பிளாக் பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றிக்கோங்க. 6 பிளாக்கு இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா 4 பிளாக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 4 இது உட்டு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிக்கணும். அப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கணும். இப்போ இங்கே இருக்க ஏதோ ஒரு வால் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. காபிள் ஸ்டோனாக இருந்தாலும் சரி, டீப் ஸ்லேட்டாக இருந்தாலும் சரி, நான் டீப் ஸ்லேட் எடுத்திருக்கேன். அப்படியே போட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரெஞ்ச் கீரை போட்டு இதை போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வேணும் சங்கிலி கூட எடுத்துகிட்டு வரலையா? ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அயன் இருக்குது, நம்ம செஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணால் அங்கே ஒரு பிளாக் விட்டுனா பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வாலை ப்ளேஸ் பண்ணோம். இந்த இடத்துல மட்டும் ஒரு பிளாக் விடணும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா யாரும் இந்த மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணால் ஃபுல்லாக உடச்சிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சங்கிலி மட்டும் செஞ்சுக்கலாம்.
எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறையவே சங்கிலி தேவைப்படும்னு நினைக்கிறேன். செயின் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே வச்சுருங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு இது பார்த்தீங்கன்னா விட்டுனா நான் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல மட்டும் அப்படி பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா மேலே போடக்கூடாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கீழே ஒரு உட்டில் போட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா போடணும். இந்த 4 பிளாக் நான் சொன்னல பார்த்தீங்களா, இங்கே 4 இது உட்டு வச்சுருப்போம்ல, இந்த இடத்துல மட்டும் அப்படி பண்ணணும். மிச்சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலேயே போட்டிங்கன்னா வாழை போட்டுடலாம். மேலேருந்து நீங்கள் கண்டு பண்ணலாம். இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இது விட்டு கீழே கண்டு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ண இந்த மாதிரி பண்ண ப்ரோன்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டார். ஆக மட்டும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேலையை இந்த மனுஷனாங்க வச்சு விட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லிட்டு இதெல்லாம் தந்துட்டு இந்த மாதிரி பண்ண ப்ரோன்ட்டு அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ப்ரோ கரெக்டாக நீ அப்படி பண்ண ப்ரோன்ட்டு. பட் பார்த்தீங்கன்னா அவர் புரிஞ்சவே நான் கூட தெரியல. ஏன்னா ஒரு நெட்ஒர்க் இஷ்யூனால அவர் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கூட தெளிவாக கேட்டுச்சா என்னன்னு கூட எனக்கு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணணும். இப்போ நம்ம அடுத்து நம்மளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு இவர் இந்த வேலையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் ஒரு இன்டீரியல் ஒர்க்லாம் இருக்குது. நான் என்ன இதில் பெரிய பிரச்சனைன்னு தெரியுமா, அவர் பண்ணுறத கூட நான் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நோட் பண்ணல. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணாரு கூட எனக்கு தெரியாது முழுசா. ஸோ அதனாலலாம் நான் பார்த்துருந்தா கூட சொல்லியிருப்பேன். இப்போ நம்மளோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 பிளாக் விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் கேட் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ண போகிறோம். ஃப்ரெஞ்ச் கேட் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சுக்கலாம். கரெக்டாக 2 பிளாக் விட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இது முழுக்க ஸ்க்ரூஸ்னால் இது தேவைப்படும். ஸ்க்ரூஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஓக்லாக்னா தேவைப்படும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ஃப்ரெஞ்ச் கேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சுக்கலாம். ஃப்ரெஞ்ச் கேட்டு ஓகே, இது ஸ்டிக்கர் செஞ்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கேட்டு ஒரு 9 ஒரு நிறையவே செஞ்சுக்கலாம். ஏன்னா தேவைப்படும். நம்மளுக்கு நிறைய ஃப்ரெஞ்ச் கேட்டு பார்த்தீங்கன்னா தேவைப்பட போகுது. ஸோ இது வேறு அடிக்கடி பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகுதா என்னான்னு கூட எனக்கு தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்குது, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃப்ரெண்ட் கிட் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணுற லைட்டாக கொஞ்சம் கடுப்பானா இருக்கும். ஏன்னா கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். ஒட்டு பார்த்தீங்கன்னா போடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவான்றான்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா போட்டு இருக்கும்போது 4-5 நாளில் பார்த்தீங்கன்னா ட்ரைடன் அடிச்சு போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சு. நான் கண்டுக்கல. நம்ம வேலை பார்த்துட்டு நான் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிருந்தேன். இந்த அவுட்லைன் மட்டும் நான் போட்டுருக்கேன், நான் வேறு எதுவுமே பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் கரெக்டாக இங்கே ஒரு 3 இது போட்டு இதை கொஞ்சம் பக்கத்தில் போய் போடுறது எவ்வளோ நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே பக்கத்தில் போய் போட்டுக்கலாம். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 3 பார்த்தீங்கன்னா 3 ஐயோ ரொம்ப கடுப்பாவதுக்கே. ஓகே இதை உடச்சிட்டு நம்ம கரெக்டாக இந்த சைடு இருந்து போடுறது இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த டைரக்ஷன் வந்து நினைக்கிறேன். போட் எடுத்துக்க விட்டுக்கிட்டா கரெக்டாக இங்கேருந்து போட்டால் வரும்னு நினைக்கிறேன். ஆமாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணுவோம். 1 அப்படியே பார்த்தீங்கன்னா 2வது பார்த்தீங்கன்னா இங்கே இது ஸ்னீக் கொடுத்துட்டு ஸ்னீக் கொடுத்துட்டு 2 அப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது ஒன்றே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளேஸ் பண்ணணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சைடும் பண்ணணும். இதே மாதிரி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வைக்கணுங்க. இங்கே எத்தனை வுட்டு வைக்கணும்னா நான் அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ சுட்டு தேவைப்படுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 இங்கடா 1 2 3 4 கரெக்டாக இங்கே 4. ஓகே கரெக்டாக இங்கே 4 கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஓகே மக்களே கரெக்டாக இங்கே 4. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா 4 வைக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருக்குல்ல இடத்துல பார்த்தீங்கன்னா 5 வைக்கணுங்க. 5 6 அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 4 பிளாக் வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு 5 இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிளாக் நான் இடையில கேப் விட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 பிளாக் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 5 பிளாக் வச்சுட்டு அப்புறம் இடையில திரும்ப 5 பிளாக் கேப் விட்டு அப்புறம் 6 பிளாக்கு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டும் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இதே ப்ராசஸ்லாம் பண்ணோம். ஸோ அடுத்து நம்மளோட என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 பிளாக் கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை பிளாக் வரணும் 1 2 3 கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாங்க கரெக்டாக இந்த பார்த்தீங்கன்னா அந்த வாலுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கணும். கரெக்டாக நேரம்னு நம்ம வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பண்ணோம். அதை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டு பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஃபுல்லாக முடிச்சிடுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகலை எப்பயும் போல். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேங்கன்னா நினச்ச பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா வால் போட்டு வேறு எதுவுமே பெருசாக பண்ணல. சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே தடுப்பு மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வால் சார்ஜரும் சனியாக முடிச்சு சார்ஜ் வேறு கம்மியாயிருச்சு. ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணணும். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வால் போட்டுக்கோங்க. அந்த வாலில் பார்த்தீங்கன்னா 3 இது பார்த்தீங்கன்னா சைடில் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா கீடு போட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணணும். ஒன்றும் இல்லை பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இது ரூஃப் பில்டு பண்ணுறது. ஏன்னா லைட்டாக கடுப்பாகும், லைட்டாக குழப்பம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம அதே இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பண்ணோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே
ரொம்ப ஈஸினாங்க இது ரூஃப் போடுறது. லைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடுப்பாகும், மற்றபடி பார்த்தீங்கன்னா கஷ்டம்லாம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட வேண்டியதுன்னா கரெக்டாக இது நேராக இங்கே இந்த சைடு பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா வைக்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு போயிடணுங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தப்புன்னா இவர் வெற்றி ப்ரோ பண்ணிட்டாரு. நான் அப்பயே எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி இதாக நடக்கும்ன்ட்டு. நானும் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் சரி அந்த சைடு போயிடலாம் பார்த்தீங்கன்னா நானும் போயிட்டு என்னடா இங்கே என்னமோ தப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி நானும் கரெக்டான இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நான் இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி கரெக்டாக இங்கே எல்லாமே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஸ்லாப் வேணும். ஸ்லாப் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துடலாம். ஓகே கரெக்டாக இன்னும் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லாப் வேணும். நம்ம நிறைய ஸ்லாப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்காச்சும் அட்லீஸ்ட் வேணுங்க. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே முழுக்க பார்த்தீங்கன்னா இது பாதி இது ஸ்லாப், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டியர்ஸ், இதை வச்சு ஸ்டியராக என்ன கருமோ தெரில, அதை வச்சு நான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாக் வந்துருச்சுங்க, ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டாக் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா யாருமே பண்ணிடாதீங்க. நானும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டானா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிஸ்டேக்காக போச்சு. கரெக்டாக நானும் அந்த சைடு போயிட்டேன். கரெக்டாக இங்கே வச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்ளிங் வச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லாப் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இது நேராகவே வைக்கணும். நானும் பார்த்துட்டு இருந்தேன் என்னடா என்னமோ தப்பாக இருக்கிற மாதிரியே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தேன். என்னடா நானும் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போனா தெரிஞ்சுது இந்த பைத்தியம் பார்த்தீங்கன்னா இங்கே தப்பாக பார்த்தீங்கன்னா வச்சுருக்குன்ட்டு. நானும் ஒரு வேளை இப்போனா இருக்குமோ நானே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் குழம்பிட்டேன். ஏன்னா டுட்டோரியல் முழுசாக நானாக பார்த்தேன். அப்போனா தெரிஞ்சுது ரைட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இதுவுமே தப்பு பண்ணல, இந்த பைத்தியம்னா பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணியிருக்குன்ட்டு. நானும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் அப்பயே நினச்சேன் இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் இந்த பாப்பாருன்ட்டு. அப்பயே நான் என்ன தெளிவானா சொன்னேன், ப்ரோ அப்படி வைக்கக்கூடாது ப்ரோ, இங்கே மட்டும்னா அப்படி வைக்கணும், மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலேருந்தே கன்டினியூ பண்ணணுன்ட்டு. பட் பார்த்தீங்கன்னா அவர் தப்பு பண்ணிட்டாரு. சரி நம்ம இப்போ என்ன பண்ணால் இது ஃபுல்லாக உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முழுசாக நம்ம கரெக்டாக வைக்கணும். நான் அதை பார்த்தீங்கன்னா முழுசாக உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஓகே மகளே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முழுசாக உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சாச்சு. கரெக்டாக இந்த மாதிரி தான் வைக்கணும். பார்த்தீங்கன்னா அவர் பண்ண ஒரு சின்ன தப்பால் மொத்தமாக உடச்சிட்டு வைக்கிற மாதிரி போச்சு. என்னால் எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இதே மாதிரினா இதான் உங்களை லைட்டாக பார்த்தீங்கன்னா குழப்பம். ஒரு 2 பிளாக் இப்படி வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் ரெண்டு பிளாக் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஹைட் ஏற்றிட்டு கரெக்டாக இங்கே ஒரு 3 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்று ஒரு ஸ்லாப் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணோம். இப்படி வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று வச்சுட்டு இதே மாதிரினா இதையும் இந்த இடத்துல பண்ணோம். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இங்கே ஓகே இதே மாதிரி பண்ணோம். என்னமோ தப்பாக இருந்துச்சு, இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா தப்பாக பண்ணிட்டோம். இந்த இடத்துல பண்ணக்கூடாது. கரெக்டாக அது எந்த இடத்துல பண்ணால் இங்கே நம்ம இங்கே ஸ்டேர்ஸ் போட்டோம்ல, கரெக்டாக இங்கே ஒன்று வச்சுட்டு இது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிடணும். ஸோ இது மேலே வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல இது பண்ணிட்டு இங்கே ஒன்று கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோங்க. ஆமாம் கரெக்டாக இங்கேனா வைக்கணும். இது மேலே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே பண்ண அதே ப்ராசஸ்னால் இங்கேயும் நம்ம பட போகிறோம், வேறு எதுவுமே இல்லை. இங்கே ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கன்டினியூ பண்ணிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா என்ன வைக்கணும், ஸ்டியர்ஸ் வைக்கணும். இதே ஸ்டியர்ஸா ஐயோ அது பேர் நான் இளவு கூட தெரியல. பார்த்தீங்கன்னா படிக்கட்டை வந்துட்டு இங்கே வைக்கிறோம். கரெக்டாக இதை எடுத்துக்கலாம். கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்க்குற மாதிரி வைக்கக்கூடாது. நான் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன். இந்த சைடு சனியம் பிடிச்சி வைக்கிற போயிடுச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த சைடு பார்க்குற மாதிரி வைக்கக்கூடாது. அதை பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இந்த சைடு பார்க்குற மாதிரி வைக்கணுங்க. நான் உங்களுக்கு முழுசாக முடிச்சுட்டு வேணா உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அது பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன். நான் முழுசாகவே இதை பார்க்கல, கொஞ்சம் அவசரத்தில் பண்ணால கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம முழுசாக முடிச்சிடுவோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இடையில இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இடையில நம்ம இது வைக்கணும். ஓகே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இடையில இது வைக்கணும். கேம்ப் ஃபயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எனக்கு அந்த 2 ஸ்டாக்கே கரெக்டாக போயிடுச்சு. ஸோ கேம்ப் ஃபயர் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஸ்டாக்காச்சும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஓக் இருக்குங்களா, அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும், பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக்காக ப்ளேஸ் பண்ணிட்டு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லாப்பை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணோம். ஒன்றும் இல்லை, இது சிம்பிள். நான் பார்த்தீங்கன்னா வெற்றி கேம்குள்ளே வந்துட்டாரு. நான் ஒரு நெவிட்டு பில்டு பண்ணிட்டேன் அப்படியே அவர் கத்திட்டு ஓ நீ பாதியில் வெளியே போயிட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு இப்போ நேராக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சுட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா லேண்டன் வைக்கணும், வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நீ ரூஃப் பில்டு பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும். இது கரெக்டாக இது மட்டும் பில்டு பண்ணிட்டீங்கன்னா போதும், மற்றெல்லாம் ஈஸி. நான் அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ நான் வேலை பார்க்குறேன் ப்ரோ என்ன பண்ணணும்னு சொல்லி
பண்ணாரு. ஓடி இதுவே பண்ணாமல் சும்மா இருந்தாலே போதுன்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொன்னேன் ப்ரோ இந்த மாதிரி தப்பு பண்ண ப்ரோ அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லாப் வைக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நம்ம கன்டினியூ பண்ண வேண்டியதுன்னா கரெக்டாக இங்கேருந்து நம்ம கன்டினியூ பண்ணோம். நைட் வேறு ஆயிடுச்சு. ட்ரான் அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஏதாவது தூக்கி அடிப்பாங்க. ஒன்றும் இல்லை ட்ரைடன் வச்சுட்டு அங்கேருந்து இங்கே வரைக்கும் விட்டு அடிப்பாங்க. அது வேறு எனக்கு எரிச்சலாகும். இதை டானுக்கிட்ட எனக்கு இதாக பிடிக்காது. ஸோ கரெக்டாக நம்ம இந்த இடத்துல வச்சுட்டு இதே மாதிரி தாங்க நான் பண்ணோம். ஓகே ரொம்ப ஈஸியாக இது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது நான் இது ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுறேன். வேறு எதுவுமே இல்லை. இது சிம்பிள் ப்ராசஸ்னால் ரொம்ப கஷ்டமும் கிடையாது. இதே மாதிரினா பண்ணணும். ஏன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடுப்பாகும். நீங்கள் தனியாக பில்டு பண்ணால் சீக்கிரமாக முடிச்சிடலாம். நான் இந்த மாதிரி பைத்தியத்தோடு சேர்ந்து பில்டு பண்ணால் கன்ஃபார்ம் ஒரு நாளாச்சும் டைம் எடுக்கும். நான் உண்மையை நான் சொல்கிறேன், ஒரு நாளாச்சும் டைம் எடுக்குங்க. ஓகே பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயரை பார்த்தீங்கன்னா இது பண்ணிடலாம். ஓகே ஓகே நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு விட்டுறேன். நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃப் எப்படியோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக முடிச்சாச்சு. இப்போ இடையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டுக்கோங்க. ஒரு பிளாக் விட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாப் பார்த்தீங்கன்னா மேலே ப்ளேஸ் பண்ணியிருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணால் இங்கே கரெக்டாக சென்டரில் ஒரு 3 பிளாக் பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் 3 பிளாக் உடச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லீஃப் வைக்கணும். இதை பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா நான் எந்த லீஃப் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கும் லஷ்கேவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மரம் மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா போன்வில் வச்சு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு சின்ன செடி மாதிரி கிடைக்கும். பூலும் இருக்கும், பூ இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா நார்மலாக டார்க் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நிறைய பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கும். நான் என்னமோ தப்புன்ட்டேன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா தப்புலாம் பண்ணல, கரெக்டான பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலலாம் நம்ம பண்ணோம். பட் பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு தாட்டி செக் பண்ணிக்கிட்டேன். ஓகே நம்ம கரெக்டான அப்படி இருக்கோம். நம்ம ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் லைட்டாக குழம்பிட்டே ஏடா ரொம்ப இதாகிடுச்சு. என்ன பண்ணுறது எனக்கே தெரில. நிறைய இது உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா கட்டுற மாதிரி போச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண கரெக்டாக இந்த இடத்துல 3 வச்சுட்டு இதே மாதிரினா பார்த்தீங்கன்னா நம்ம கன்டினியூ பண்ணாலும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பூ பார்த்தீங்கன்னா 33 இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது என்னாச்சுன்னா இந்த ட்ரான் பார்த்தீங்கன்னா ட்ரைடண்ட்டை கரெக்டாக நான் பில்டு பண்ணிருக்கும் போது மேலே விட்டு அடித்தா நான் கீழே விழுந்து செத்தனால என்னோட லூட் பாதி பார்த்தீங்கன்னா டீச் பண்ணிடுச்சு. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நள்ளிட்டு வந்துட்டேன். பாதி லூட் எங்கே போச்சுன்னே தெரில. இல்லை பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்டாக் கிட்ட கலெக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ 33 இருக்குது. இதை வச்சு எப்படியா பாதி இது அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிடலான்னு பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன். ஓகே பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுறேன். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம முழுசாக முடிச்சாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நேம் போர்டு பார்த்தீங்கன்னா சைன் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி வச்சுட்டோம். அவ்வளோதான் மக்களே. இதான் பார்த்தீங்கன்னா பாலத்தோட இது பார்த்தீங்கன்னா முழுசாக நம்ம பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். ஓகே ரொம்ப ஈஸியாங்க இதை பாலம் பில்டு பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் முழுசாக பாருங்கள். இது உங்களுக்கு புரியலனா நீங்கள் இதுக்கும் அதை பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே டேப் டோர் வச்சு மாதிரி நம்ம இங்கே கவர் பண்ணால் போதும், வேறு எதுவுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பில்டு பண்ணலாம் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ போட லேட் ஆகும். ஏன்னா நிறைய இது கொஞ்சம் வேறு ஏதோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கில் இருப்பேன். அது இல்லாமல் பொழப்பலாமல் உட்காந்து தனியாக ஏதோ ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி அது விளாண்டுருப்பேன். அது விளாட்றதுக்கே நேரம் சரியாக இருக்கும். அப்படி இல்லைனா இது எஸ்எம்இல பார்த்தீங்கன்னா ஏதாவது சும்மா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோ நானும் எஸ்எம்இ வரேன் ப்ரோ நிறைய பேர் கேட்குறேன். பட் எஸ்எம்இ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. ஓகே மக்களே நம்ம இதோட இந்த
இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிக்கிறதில்ல. நான் பார்த்தீங்கன்னா போன வீடியோலே பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று கேட்டிருந்தேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இது போடலாமான்ட்டு இந்த மாதிரி மோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி சேனல் கிட்டே இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. இன்னொரு சில பேர் பார்த்தீங்கன்னா இதுவுமே பண்ணல. நான் பார்த்தீங்கன்னா ஒரு போல் மாதிரி வைக்கலான்னு இருக்கேன். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸோட மாட் பேக்னா இது ப்ளே ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட் பேக் வேணும் கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தனியாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணலாம். ஷேடருக்கும் மொத்தமாக சேர்த்துனா நான் யூஸ் பண்ணுற ஷேடரும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி சேனல் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம். நீங்கள் சொல்கிற பொறுத்துனா இருக்குது கிரியேட் பண்ணலாமா வேணாமான்ட்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மாட் பேக்ஸ்லாம் வேணுமா இல்லைன்னு கீழே மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னைக்கு இல்லாட்டி என்றைக்கோ நம்ம நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு போல் கிரியேட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா அதில் சொல்லுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தெரியாத சேனல் கிரியேட் பண்ணலாமா என்னான்ட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஷேடர்ஸும் வரும். அது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மார்ட்ஸ்லாம் வரும். ஓகே பக்கலே நான் பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு உங்கள் சப்போர்ட்லாம் தாங்க. எஸ்எம்பி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட் தாங்க. ஓகே மக்களே நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா பாய்.